கிராமப்புறங்களில் படிக்காத இளைஞர்களுக்கும் திறமையும் வேலைவாய்ப்பையும் அளிக்கும் திட்டம் தீனதயாள் உபாத்யாய கிராமப்புற திறன் வளர்ச்சி திட்டம். முறையான படிப்பறிவு இல்லாமை, சந்தைப்படுத்தக்கூடிய திறன் இன்மை போன்ற காரணங்களால் கிராமப்புறத்து ஏழை மக்கள் நவீன யுகத்தில் போட்டியிடுவதால் மிகவும் சிரமப்படுகிறார்கள். இந்த இடைவெளியை நிரப்புவதற்காக சர்வதேச தரத்திலான பயிற்சிகளை கிராமப்புற மக்களுக்கு வழங்கும் திட்டங்களுக்கு தீனதயாள் உபாத்யாய கிராமப்புற திறன் வளர்ச்சி திட்டம் நிதியுதவி அளிக்கின்றது. பயிற்சிக்கு பிறகு வேலைவாய்ப்பு, வேலையில் உயர்வு, வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றது. இந்த திட்டத்தின் கீழ் 250க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் திறன் பயிற்சி அளிக்க நிதியுதவி அளிக்கப்படுகின்றது. கட்டுமானம், ஆட்டோமொபைல், தோல் பொருட்கள், மின்சாதனங்கள், குழாய் பொருத்தினர், நவரத்தின கற்கள், ஆபரணங்கள், உணவகம், தங்கும் விடுதி, சில்லறை வணிகம் போன்ற பல்வேறு தொழில்களில் வேலை செய்வதற்கான திறன்களை தருவதாக பயிற்சிகள் இருக்க வேண்டும். இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கு இலவசமாக பயன் கிட்டுகிறது. அவர்களுக்கு எந்தவிதமான செலவும் இல்லாமல் திறன் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றது. அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு திட்டமாக சமூக ரீதியாக பின்தங்கியுள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் 50%, சிறுபான்மையினர் 15%, பெண்கள் 33% பேர் என்று திறன் பயிற்சி பெறுபவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். பயிற்சிக்கு முக்கியத்துவம் என்பதை மாற்றி வேலையில் உயர்வு என்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அதனால் தற்போது ஒரு வேலையில் இருப்பவர் தொடர்ந்து அதில் நீடிக்க வகை செய்வதுடன் அந்த வேலையில் முன்னேற்றம் கிடைக்கவும், வாய்ப்புகள் இருந்தால் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கவும் ஏற்பாடுகள் செய்யப்படும். இதன்படி வேலை நியமனம் பெற்றவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டு தேவையான உதவிகள் தரப்படுவதுடன் வேலைக்காக புதிய இடத்திற்கு செல்வதற்கும் அங்கு தங்கி இருப்பதற்கு உதவிகளும் செய்து தரப்படும். பயிற்சி பெற்ற அனைவரும் பரஸ்பரம் தொடர்பில் இருப்பதற்காக கட்டமைப்பும் ஏற்படுத்தப்படும். பயிற்சி பெற்றவர்கள் வேலை நியமனம் பெறுவதற்கு அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. பயிற்சி பெற்றவர்களில் குறைந்தபட்சம் 75% பேராவது வேலை பெறுவது உறுதி செய்யப்படும். கிராமப்புற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சிகள் அளிக்கக்கூடிய புதிய முகமைகளை உருவாக்குவதுடன் அந்த முகமைகளின் பயிற்றுவிக்கும் திறன்களும் வளர்த்தெடுக்கப்படும். சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து கவனம் செலுத்தப்படும். ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் ஆகிய பகுதிகளில் உள்ள கிராமப்புற ஏழை இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. இந்த திட்டம் நாடு முழுமைக்கும் ஆனது. தற்சமயம் 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 460 மாவட்டங்களில் 82 பயிற்சி முகமைகள் மூலம் 18 விதமான தொழிற்திறன் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.